எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் கடலையில ஒரு சூசியம் தான் செய்ய போறேன். வாங்கோ எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இதுக்கு நான் கடலை ஊற போட்டு அவிச்சு வச்சிருக்கிறேன். வாங்கோ இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்ப உரலுக்கா போட்டு இந்த கடலைய இடிப்போம். இதுக்கு நான் 1/4 கிலோ கடலை ஊற வச்சு எடுத்திருக்கிறேன். அரை தேங்காய் எடுத்திருக்கிறேன். அடுத்தது சீனி உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் ஒரு 75 கிராம் போட்டிருக்கிறேன். ஏலக்காய் பவுடர் போடலாம், வாசத்துக்கு உங்களுக்கு விரும்பினால் போட்டுக்கொள்ளுங்க. இப்ப கடலை இடிச்சாச்சுது. இதுக்கு நாங்கள் தேங்காய் பூவை போடுவோம். தேங்காய் பொடிச்சு முடிய இதுக்கு சீனியை போட்டு இடிப்போம். ஓகே, இப்ப இடிச்சாச்சுது. இனி இதை இறக்குவோம். இதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூளை போட்டு குழைப்போம். இதை குழைச்சி போட்டு நாங்கள் சின்ன சின்ன உருண்டையா பிடிப்போம். அப்படியே உருண்டையா பிடிச்சு எடுப்போம். இப்ப பாருங்க, எல்லாம் உருண்டையா பிடிச்சாச்சுது. இனி நாங்கள் தோச்சு எடுத்து பொரிப்போம். இந்த உள்ளுடனே உருண்டையாக்கியாச்சுது. இனி அது தோச்செடுக்கிறதுக்கு நான் 1/2 கப் மா எடுத்திருக்கிறேன், கோதுமை. அதோட சேர்த்து தேக்கரண்டி மஞ்சள் தூள், ஒரு பிஞ்சு உப்பு, இந்த கலந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு குழைப்போம். இப்ப பாருங்க, குழைச்சாச்சுது. இது அகலம் தண்ணியாம இருக்கக்கூடாது, அகலம் கட்டியாம இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருந்தா சரியா இருக்கும். ஓகே, இப்ப நாங்கள் தோச்சு பொரிச்சு எடுப்போம். இப்ப வாங்க, ஒன்றா நாங்கள் தோச்சு பொரிச்சு எடுப்போம். எண்ணெய் சூடா எடுத்து இப்ப மற்ற பக்கத்துக்கும் திருப்பி விடுவோம். இப்ப பாருங்க, பொரிஞ்செடுத்து இனி இதை எடுப்போம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்சு போட்டு உங்களுக்கு காட்டும். இப்ப பாருங்க, உங்கள்கிட்ட சூசியம் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சுது. அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இது சிம்பிளா செய்யலாம். கடலை அவிச்சா சரி. அதை பிறகு துவைச்சு போட்டு உரல்ல போட்டு இடிச்சு உருண்டையாக்கி போட்டு உங்களுக்கு அளவான இனிப்பை போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இதோட சேர்த்து நாங்கள் டீயும் குடிக்க சூப்பரா இருக்கும். ஓகே, சிம்பிளா செய்யலாம். நீங்களும் செய்து சாப்பிட்டு அப்படி இருக்காண்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.